அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்திருக்கேன். என்ன தகவல் அப்படின்னா, தினமும் சந்திரன் மாறிட்டே இருப்பார். அப்போ தினமும் இன்னைக்கு இருக்கிற மனோநிலை நாளைக்கு இருக்காது. சூரியன் மாதம் மாதம் மாறிட்டே இருக்கும். வேற வேற ராசிக்கு போயிட்டே இருக்கும். சுத்திட்டே இருக்கும். அப்ப மாதம் மாதம் மனநிலையும், தன்மையும், தொழில்ல இருக்கக்கூடிய லாப நட்டங்கள் எல்லாம் மாறிட்டே இருக்கும். அதனால தான் நாம வேத முறையில உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை நம்ம அலாட் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கேன். அப்போ கன்னி ராசி அன்பு சொந்தங்களே, இந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? குரு அருள் உண்டு. குரு அருளும் உண்டு, திருவருளும் உண்டு. குலதெய்வங்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்ற நேரமாக இருக்கிறது கன்னி ராசிக்கு. எப்படி குலதெய்வம் அப்படின்னா, நீண்ட நாளா வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு, சில முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டு, அல்லது குலதெய்வங்களை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு, அல்லது பெத்தவங்களை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு, அவங்கள எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருந்த கன்னி ராசி அன்பு சொந்தங்களே, அவங்களோட ஆசி கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. முன்னோர்களின் ஆசி, கடவுளின் திரு அருள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. அப்போ பாக்கியம் தானே. பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரக மாற்றம் உங்களுக்கு இந்த தன்மையை தருகிறது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுக்கணும்? தாய் தகப்பன் இல்லாதவா அவங்கள இந்த நேரத்தில் வழிபடலாம். குலதெய்வங்களை நினச்சி இந்த நேரத்தில் வழிபடலாம். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, வேத சூட்சுமங்களில் பல முறைகள் உண்டு. ரிக்வேதம் ஒரு விஷயத்தை சொல்லும். சாமவேதம் ஒரு விதமான தன்மையை தரும். யஜுர்வேதம் வேறு ஒரு ஆற்றலை நமக்கு தந்துட்டு இருக்கும். அதர்வ வேதம் பலவிதமான அதிர்ச்சி ஊட்டும் தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வேத பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூரிய கிரகத்தின் மாற்றலை வைத்து நம்மளுடைய மனோநிலை மாறுகிறது. அதற்கு தகுந்தால் போல நம்மளுடைய செயல்பாடும் மாறுது. அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் கன்னிராசி அன்பு சொந்தங்களே, இந்த நேரத்தில் கடவுள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இப்போ வேண்டும் போது அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு அருள் இருந்துட்டாலே திருவருளும் கிடைச்சிடும். அப்போ ஆன்மீகத்தில் ஒரு முழுமையான ஆறுதல் கிடைக்கக்கூடிய கிரக மாற்றமாக இருக்கிறது. சரி, வேற என்ன மாற்றம் கிடைக்கும் அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு நினைச்சது நடக்கும். நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் கடவுளின் ஆசி உங்களுக்கு முழுமையாக இருக்கு. இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் இந்த மனநிலை அப்படின்னா, சூரியன் மாறுகின்ற வரைக்கும் இதுதான் இருக்கும். இதிலிருந்து மாறாது. அப்போ இந்த சூரிய மாற்றம் வரும் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் கடவுளை போய் சாமி கும்பிட சொல்கிறீங்களே, எப்படி வீட்டுக்கு வருமான்? கும்பிட்டு பாருங்க. முன்னோர்களை கூப்பிடுங்க. உங்கள் தாய் தந்தையரை வரவழைங்க. தாத்தா பாட்டியை கும்பிடுங்க. குலதெய்வத்தை கும்பிடுங்க. இந்த சூரியன் மாறுகின்ற வரைக்கும் உங்களுக்கு வருமானம் எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் துறையில் நாம் எடுத்துக்கிட்டோம்னா 16 விதமான தொழில்கள் வெற்றி அடையும். அப்போ இதில் மளிகை கடையில் இருந்து பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டர்ஸ் வரைக்கும், வண்டி வாகன தொழில் செய்கிறவா, அரசியல்வாதி, சினிமா துறை, படம் பிடிக்கிறவா, அத்தனை பேருக்கும் நல்ல லாபம் இருக்கு. கன்னிராசி அன்பு சொந்தங்களே,
இப்படி உள்ளுக்குள்ள போயிட்டு ஒவ்வொன்றிலே எது எதுல லாபம் இருக்கு அப்படின்னா, நாம மணிக்கணக்கில வீடியோ பதிவிடணும். மொத்தத்தில நீங்க என்ன பண்ணணும், இந்த நேரத்தில முக்கியத்துவம் முன்னோர்களுக்கு குடுங்க. முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் குடுங்க. இவ்வளவு நாள் நீங்க வழிபட்டீங்க, அருளும் ஆசையும் கிடைச்சிருக்காது. ஆனா, இப்ப கிடைக்கும். இந்த சூரியன் 30 நாளைக்கு மாற மாட்டாரு. எந்த நாள் ஃபுல்லா நீங்க இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் குடுங்க. வீட்டுக்குள்ள வழி பொறக்கும். வீடு இல்லாதவளுக்கு வீடு கிடைக்கும். வண்டி இல்லாதவளுக்கு வண்டி கிடைக்கும். தொழில் இல்லாதவாளுக்கு தொழில் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? மெயின் சுவிட்ச தட்டி விட்டுருங்க. அப்ப கன்னி ராசி அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். வீட்ல நீங்க பாட்டுக்கு எப்பவுமே ஒரு வழிபாட்ட பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்போ உங்களுடைய முன்னோர்கள் உங்கள ஆசீர்வதிப்பாங்க. அப்ப நீங்க விரும்புகின்ற பொருள் வீடு வந்து சேரும். நீங்க வழிபடுறதுனால உங்களுடைய கணவன்மார்கள், உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வெளிச்சம் ஏற்பட்டுரும். அப்ப இந்த தருணம் எப்படி? இந்த மாற்றத்திலே கன்னி ராசிக்குத்தான் முக்கியமான மாற்றமாக இருக்குது இந்த சூரிய கிரகத்தின் மாற்றம். அப்ப கன்னி ராசிக்காரங்க இந்த வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடவுளோட ஆசி கிடைக்கின்ற நேரத்துல ஆஸ்தி அந்தஸ்து உயரப்போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. புதிய தொழில் உருவாக போகுது. அரசியல்வாதிகளுக்கு புதுசா பதவி உயர்வு வரப்போகுது. சினிமா துறையில புது புது பட ஒப்பந்தங்கள்லாம் வரப்போகுது. கன்னிராசிக்காரா இருந்தீங்கன்னா, மியூசிக் போடக்கூடிய இடங்கள்ல, இசையை அமைக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா, சாம வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த 30 நாளைக்கும் காலையில 7 டு மாலை 7க்குள்ள அலர்ட் ஆயிரு. எந்த நிமிஷம் வேணாலும் அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை தட்டும்னு யஜுர்வேதத்துல சொல்லுது. இசைத்துறையில இருந்தா கன்னிராசி சொந்தங்கள், அப்போ இந்த தருணத்தை நீங்க பயன்படுத்திக்கங்க. ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா நான் அலர்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு. என் வேலையா தானே. ஒரு நல்ல நேரம் வரப்போகுது கன்னிராசி அன்பு சொந்தங்களே, சகோதரிகளே, கண்ணை முழிச்சுக்குங்க. அப்போ கண்ணை முழிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? காடு மரம் எல்லாம் போய் வெட்டி வேர்வை சிந்தி உழைக்க சொல்கிறேன்னா இல்லை. முன்னோர்களை வழிபடுங்க. குலதெய்வத்தை கூப்பிடுங்க. நீங்கள் இந்த நேரம் கூப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள காரணம் என்னென்னா, என்ன ஆன்மாக்களும் உங்கள்கிட்ட வந்து ஈஸியாக போயிடும். சூரிய கிரகம் மாறிடுச்சுன்னா வரவே முடியாது. அப்போ பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு வலுவா இந்த நேரத்தில் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? கன்னிராசி அன்பு சொந்தங்கள், இந்த வழிபாட்டுக்குள்ளே இருங்க. நிச்சயமாக சொல்லுகின்றேன், மனதில் நிம்மதி கிடைக்க போகுது. ஒரு விதமான பூரிப்பு, ஒரு விதமான சந்தோஷம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த முயற்சியை எடுங்க. முழுமையாக கிடைக்கக்கூடிய லாபத்தை மொத்தமாக அனுபவிங்க. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கு. தலைவலி, இடுப்பு வலி, கைகால் சோர்ந்து போகிறது, வயிற்றுக்குள்ள பிரச்சனை வர்றது, பெண்களாக இருந்தால் மென்சஸ்ஸு, இந்த மாதிரி பிறப்புறுப்பு பிரச்சனைகள், இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இருக்கு. அதனால தான் திருவருள்கிட்ட நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, வேற உங்களை எந்த விதத்தில் சங்கடப்படுத்த முடியும்? கிரகங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க முடியும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. உணவை கவனமாக பார்த்துக்குங்க. இந்த எண்ணெய் பண்டங்கள், கடையில் விற்கக்கூடிய அந்த எண்ணெய் பலகாரங்கள், இதெல்லாம் சாப்பிடாம விட்டிங்கனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இந்த பக்கம் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருவருள் கடவுள் ஆசி கிடைக்க போகுது. இந்த பக்கம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க. கன்னிராசி அன்பு சொந்தங்களே, சூரிய பகவான் திரும்பவும் வேற ஒரு ராசிக்கு போன பிறகு அப்போது மனநிலை எப்படி இருக்கிறது, அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை திரும்பவும் உங்களுக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் கன்னிராசி அன்பு சொந்தங்கள் காத்துக்கிட்டே இருங்க.
நன்றி நண்பர்களே.